வணக்கம் மக்களே. இது முழுக்க முழுக்க தம்பதியரின் நலனை கருத்தில் கொண்டு பதிவு செய்யப்பட்டது. இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் குறைந்து குழந்தையில்லாமல் வருத்தப்படும் நிலைமை உள்ளது. அத்தகைய தம்பதியர் இந்த கதையை கேட்டு அன்பு பெருகி படுக்கையில் கட்டித்தழுவி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல தாம்பத்திய உறவு பலப்படும் வகையில், தெம்பாக உடல் உறவு கொள்ள தூண்டும் வகையில் இந்த கதையை சொல்லப் போகிறேன். கணவன் மனைவி இருவரும் முடிந்தால் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு கேட்பது நலம். தம்பதியர் அல்லாமல் சிறுவர்கள் அல்லது பெரியவர்கள் இதை தொடர்ந்து கேட்காமல் இருக்கிறது நல்லது. வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். நைட்டிக்குள்ள இலைமறை காயாக எட்டி பார்த்த ஸ்டெல்லாவின் முன்னழகும் அரைக்குறையாக தெரிந்த வழவழ கால்களும் அவனுக்குள் குடைச்சல் கொடுக்க மொத்த அழகையும் இன்று பார்த்தே ஆக வேண்டும் என்ற வெறியும் ஏறிக்கொண்டே போனது. வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்க பூனை போல நடந்து சத்தமில்லாமல் கதவைத் திறந்து பைக்கை எடுத்து ஸ்டெல்லா வீட்டை நோக்கி வண்டியை ஓட்டினான். போகும் வழியில் மழை வேறு பிடித்து கொண்டது. அதையெல்லாம் அருண் கண்டுக்காம நனைந்தபடி ஸ்டெல்லாவின் வீட்டை அடைந்தான். ஃபோன்ல ஸ்டெல்லா சொல்ல அதன்படி மெதுவாக மதில் மேல் ஏறி குதித்து நிதானமாக வாசலுக்கு நடந்தான். கதவருகே கும்மிருட்டு. கிட்ட போனதும் லேசான ஒரு வெளிச்சம். ஸ்டெல்லா வாசலில் நின்று கொண்டிருந்தாள். அந்த வெளிச்சம் ஸ்டெல்லா கையில் இருந்த மொபைலில் இருந்து வந்தது. ஸ்டெல்லா உதட்டில் விரல் வைத்து உஷ் என்றாள். அவளருகில் சென்றதும் ஒருவிதமான சென்ட் வாசனை வந்தது. வாசனை குப்பென்று தூக்க அருணின் தடி தூக்கிட்டு கொண்டது. பட்டென ஸ்டெல்லாவை சுவரில் சேர்த்து அவளது உதட்டை கவ்வி உறிஞ்சி தேன் குடித்தான். ஸ்டெல்லா அவனை லேசாக தள்ள அவளது கரங்களை பக்கவாட்டில் சுவருடன் ஒட்டி இன்னும் ஸ்டெல்லா மேல் முழுதாக சாய்ந்தான். ஸ்டெல்லாவின் பெருத்த மார்பு கனிகள் அருணின் நெஞ்சில் நசுங்கியது. அவளது கைகளை விட்டுவிட்டு அவளது பெருத்த முலைகளை பிடித்து கசக்கத் தொடங்கினான். ஐயோ வலிக்குதுரா என்று கிசுகிசு குரலில் சொல்லி அவனை பிடித்து தள்ளினாள் ஸ்டெல்லா. ஒரு பெண்ணுடைய காய்களை பிடிப்பது அருணுக்கு இதுவே முதல் முறை. அவனால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. மறுபடி அவள் மேல் பாய்ந்தான். ஸ்டெல்லா அவனது கைகளை பிடித்து கொண்டாள். உன் அவசரம் எனக்கு புரியுதுரா, அவசரப்படாத, என்னோட ரூமுக்கு போயிடலாம், பாட்டி எழுந்துக்க போறாங்க, எனக்கு பயமா இருக்கு என்றாள் செல்லமாக. அருணுக்கு அவசரம் தாங்கல. இருந்தாலும் சற்று பொறுத்து கொண்டான். சாரி பட்டுக்குட்டி, சரி வா ரூமுக்கு போகலாம் என்று செல்லமாக சொன்னான் அருண். ஸ்டெல்லா அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். என்னடா இப்படி நனைந்து போயிருக்க, குளிருது என்றாள் அவனது காதில். பிறகு அவனது கையை பிடித்து மொபைல் வெளிச்சத்தில் மெல்ல அவனை மாடியில் இருக்கும் தனது அறைக்குள் கூட்டி சென்றாள். உள்ளே போய் கதவை தாளிட்டாள். இப்போதுதான் வெளிச்சத்தில் அருண் அவளை நன்றாகப் பார்த்தான். அருண் மழையில் நனைந்து ஈரமாக இருந்தான் இல்லையா? கட்டிப்பிடித்ததில் அவளது நைட்டியும் நெஞ்சு மற்றும் வயிற்றுப் பகுதியில் ஈரமாகியிருந்தது. அவளது உள்ளாடை கண்ணாடி போல லேசாக தெரிந்தது. அருண் ஸ்டெல்லாவை கட்டியணைத்துக் கொண்டான். இம்முறை நிதானத்தை கடைபிடித்தான். அவளது முலைகளை செல்லமாக தடவினான். ஸ்டெல்லாவின் முலைக்காம்புகள் ஈர நைட்டியில் குத்தி கொண்டு நின்றது. ஒரு பக்க காம்பை மெல்ல வாயில் கவ்விக்கொண்டு மறுபக்க காம்பை விரல்களால் லேசாக வருடினான். ஸ்டெல்லா லேசாக முனகிக் கொண்டிருந்தாள். அவனது தலைமுடிகளுக்குள் அவளது கைவிரல்களை புதைத்துக் கொண்டாள். அவனது நெற்றியில் முத்தங்களை பதித்தாள். பிறகு அவன் காது ஓரமாக சட்டையை கழட்டிட்டுறியா, குளிருது என்றாள். அருண் புன்னகையுடன் சட்டையை கழற்றினான். அருணுக்கு நல்ல கட்டுக்கோப்பான உடம்பு, நேர்த்தியான உருண்டு திரண்ட மார்பு, விரிந்த தோள்கள், தொப்பையில்லாத வயிறு, ஜிம்பாய் போல அங்கங்கே அளவுக்கு அதிகமாக வீங்கிப் போயிருக்கவில்லை. எல்லாமே அளவாக, பெண்களுக்கு பிடிக்கும் அளவுக்கு ரசிக்கும்படியான ஒரு உடல்வாகு. 6 பேக் கூட லேசாக தெரிந்தது. ஃபார்ரா, 6 பேக் கூட இருக்கா என்று சொல்லி சிரித்தாள் ஸ்டெல்லா. அருணுக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருந்தது. பேண்டையும் அவரு, அதுவும் ஈரமாதானே இருக்கு என்றாள் ஸ்டெல்லா. பேண்டை கழற்ற அவனுக்கு சற்று கூச்சமாக இருந்தது. லைட் ஆஃப் பண்ணிட்டு பேண்ட் கழற்றவா என்றான். அடச்சி, பொண்ணு நானே வெக்கப்படாம இருக்கேன், உனக்கென்னடா என்றபடி எழுந்து வந்து அருணின் பேண்டை உருவினாள். சட்டியோடு நின்றான் அருண். அவள் குனிந்து பேண்டை உருவும் போது அவளது கழுத்துக்கு கீழே காய்களுக்கு முன்னே எட்டி பார்த்தது. அவளை அப்படியே பின்னால் கட்டிலில் தள்ளினான். மேலே ஏறி ஸ்டெல்லாவின் 2 காய்களையும் நைட்டிக்கு மேலேயே வைத்து தடவி லேசாக அமுக்கி விளையாடினான். நானும் நைட்டி கழட்டவா, ஈரமா இருக்குல்ல என்றாள் ஸ்டெல்லா. இருட்டி, இந்த ட்ரெஸ்ல கும்மன்னு இருக்க, நான் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன் என்றான் அருண். அவனது கைகள் பரபரவென அவளது கழுத்து, மார்பு, வயிறு அதற்கு கீழேன தடவியபடி இருந்தது. ஸ்டெல்லா அவனது ஜட்டிக்குள் கையை விட்டு தடியை தடவினாள். ஈர நைட்டியில் துருத்தி கொண்டிருந்த அவளது காம்புகளை சப்பியபடி நைட்டிக்குள் கையை விட்டான் அருண். 2 பக்கமும் நிதானமாக கைகளை விட்டு தடவி காம்புகளை லேசாக கிள்ளி முளையிடுக்கு வழியாக வயிற்றுக்கு கையை விட்டான். அந்த பெருத்த நெஞ்சுக்கு நடுவே கையை விடுவது அவ்வளவு சுகமாக இருந்தது. சில நிமிடங்கள் அப்படியே அவளது காய்களை தனது கரங்களால் உணர்ந்து அனுபவித்தபடி இருந்தான். முளைகளும் காம்புகளும் பார்க்க எப்படி இருக்கும் என்ற ஆர்வம் ஆரம்பம் முதலே அவனுக்கு இருந்தது. என்றாலும் நேரம் உள்ளது, படிப்படியாக போகலாம் என நிதானமாகவே விளையாடி கொண்டிருந்தான். நைட்டிய கைகளால் சற்று
உள்ளே எட்டி பார்த்தான். நல்ல பெருத்த பிஞ்சு காய்கள், அதில் காப்பிப்பொடி நிறத்தில் காம்புகள். மேலே திரும்பி அவளது கண்களை பார்த்தான். அள்ளி தின்னுடா, ஏன் இன்னும் யோசிக்கிற என்பது போல் இருந்தது அவளது பார்வை. அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தான். செர்ரி பழம் போல உதடுகள். அந்த உதடுகள் பட்டென்று அருணின் உதடுகளை கவ்வியது. சற்று நேரம் இதழ்கள் கொஞ்சி விளையாடின. பிறகு அருணின் கவனம் மறுபடி கழுத்துக்கு கீழே திரும்பியது. ஒரு பக்க காயை லேசாக மேலே இழுத்து நைட்டியை கொஞ்சம் விலக்கி காம்பை வெளியே எடுத்தான். நைட்டி கிழிந்துவிடும் போலிருந்தது. ஆனாலும் முழு காயும் வெளியே வரவில்லை. சட்டென ஸ்டெல்லா அவள் கையால் காம்பை பொத்தி கொண்டாள். அவளது முகத்தில் லேசான வெக்கம் தெரிந்தது. அவளது உதட்டில் ஒரு சின்ன முத்தத்தை பதித்தபடி மெல்ல அவளது கையை விலக்கினான். அந்த பிஞ்சு காம்பை ஆசையாக வாயில் வைத்து சப்பினான். பிறகு மெதுவாக அவளது நைட்டியை மேலே தூக்க அவள் மெல்ல அசைந்து நைட்டியை முழுவதும் உருவ ஒத்துழைத்தாள். இப்போது அவள் இடுப்பளவு உள்ள ஒரு இறுக்கமான உள்ளாடையும் சட்டியும் மட்டும் இட்டிருந்தாள். கருப்பு நிற உள்ளாடையில் ஒரு பக்கம் மட்டும் லேசாக காம்பு வெளியே தெரிந்து கொண்டிருந்தது. 2 காய்களையும் பிடித்து அமுக்கி விளையாடினான். பின்னர் உள்ளாடையை கீழே தள்ளி காய்களை வெளியே இழுக்க 2 காய்களும் லாவகமாக வெளியே வந்தது. நன்கு பெருத்த காய்கள்தான், என்றாலும் தொங்கிப் போயிருக்கவில்லை. இடது கையால் இடப்பக்க காயை பிசைந்தபடி வலது பக்க காயை வாயால் ரசித்து சப்பினான். அவனது வலது கரம் மெல்ல வயிற்றில் தவழ்ந்து கீழே ஜட்டிக்குள் புகுந்தது. அங்கு தேன் ஒழுகி ஈரமாக இருந்தது. தேன் சூடாக இருந்தது. அவனது விரல்கள் செல்லமாக வீணை வாசிக்க துவங்கியது. பளிங்கு பாறைகளுக்கு நடுவே விரல்கள் முன்னும் பின்னும் சறுக்கிக் கொண்டிருந்தது. ஸ்டெல்லா முனகிப் போய்க் கொண்டிருந்தாள். விரல்களை இன்னும் சற்று கீழே இறக்கி அழுத்த ஒரு விரல் குகைக்குள் ஊடுருவி சென்றது. ஸ்டெல்லா ஆவென்று லேசாக கத்திவிட்டாள். பின்னர் அவளே தனது கையால் வாயை மூடிக்கொண்டாள். சில நிமிடங்கள் இப்படியே செய்ய ஸ்டெல்லா அம்மம் என்று முனகிக் கொண்டே இருந்தாள். அவளது கண்களில் லேசாக நீர் நிறைந்திருந்தது. பிறகு அவன் ஸ்டெல்லாவின் ஜட்டியை உருவினான். ஸ்டெல்லா அருணின் ஜட்டியை கீழே தள்ள அருணும் அம்மணமாக ஆனான். ஸ்டெல்லா மேலே போட்டிருந்த உள்ளாடையை கழட்டி போட்டான் அருண். இருவரும் கட்டிப்பிடித்து கட்டிலில் உருண்டனர். பிறகு ஸ்டெல்லா அருணின் தடித்த சாமானை வாயில் வைத்து முன்னும் பின்னும் அசைத்து சப்பினாள். அருண் ஈரமான தடியை பளிங்கு குகைக்குள் தள்ளினான். சில நிமிடங்கள் சாமானை முன்னும் பின்னும் தள்ளி இருவரும் சுகம் கண்டனர். சற்று நேரத்தில் உச்சகட்டம் தொட்ட அருண் துடித்து அடங்கினான். வயலுக்கு நீர் பாய்ச்சப்பட்டது. அப்படியே அவளது காய்களுக்கு நடுவே முகம் புதைத்து சாய்ந்தான். அவனது தலைமுடியை கோதியபடி அவனது நெற்றியில் முத்தங்களை பதித்தாள் ஸ்டெல்லா. அருணின் முதல் அனுபவம் அவனுக்கு சர்க்கரையாய் தித்தித்தது. ஸ்டெல்லாவிற்கு இது முதல் முறையல்ல என்பது அருணுக்கு தெரியாது. அருணின் பாரத்தை தாங்குவது ஸ்டெல்லாவுக்கு சுகமான ஒரு உணர்வை தந்தது. மெல்ல கண்களை மூடிக்கொண்டு சொருக்கத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். அருண், ஸ்டெல்லாவின் லீலைகள் தொடரும்.